அனைவருக்கும் வணக்கங்க. ஓம் கங் கணபதியே நமக. ஓம் நமச்சிவாய. அதாவது இன்றைய பஞ்சாங்கம் 10/7/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 26 ஜூலை மாதத்தில் புதன்கிழமை. இன்றைய பஞ்சாங்கம் வந்து எப்படி இருக்குது, இந்த பஞ்சாங்கத்தில் வந்து நல்ல நேரம் எப்படி இருக்குது, திதி எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம், யார் வந்து சந்திராஷ்டமம் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் வந்து காலையில் 5:59 வந்து சூரிய உதயம் ஏற்படுது. திதி வந்து இன்று காலை 8:31 சதுர்த்தி, அது வரைக்கும் சதுர்த்தி திதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8:31 அப்புறம் பஞ்சமி திதி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. நாள் பூரா பஞ்சமி திதி. நட்சத்திரம் காலை 11:20 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கும். அதுக்கு பின்பு பூர நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நாம யோகம் இன்று அதிகாலை 3:02 வரை சித்த யோகம் இருக்கும். அதுக்கு பின்பு பார்த்திங்கன்னா வியாதி பாதம்னு அந்த நாம யோகம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை 8:31 வரைக்கும் பத்திரை கரணம். அதுக்கு பின்னாடி இரவு 9:25 வரைக்கும் பவகரணம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா பாலவ கரணம் ஸ்டார்ட் ஆயிரும். சந்திராஷ்டமம் வந்து இன்றைக்கி யாருக்கு அப்படின்னா, இன்றைக்கி காலையில் 11:20 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம். அதற்கு பின்பு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி வந்து காலையில் நல்ல நேரம் காலையில் 9:15 10:15 வரைக்கும், மாலை 4:45 5:45 வரைக்கும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரைக்கும், மாலை 6:30 7:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம். ஓரை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 to 7 புதன் ஓரை, 7 to 8 சந்திரன் ஓரை, 8 to 9 சனி ஓரை, 9 to 10 குரு ஓரை, 10 to 11 செவ்வாய் ஓரை, 11 to 12 சூரியன் ஓரை, 12 to 1 சுக்கிரன் ஓரை, 1 to 2 புதன் ஓரை, 2 to 3 சந்திரன் ஓரை, 3 to 4 சனி ஓரை, 4 to 5 குரு ஓரை. அதே மாதிரி 5 to 6 செவ்வாய் ஓரை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ராகு காலம் வந்து பார்த்திங்கன்னா 12 மணி மதியம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் ராகு காலம். குளிகை நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:30 மதியம் 12 மணி வரைக்கும் குளிகை நேரம் வந்து இருக்குது. யமகண்டம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் யமகண்டம். சூலம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை. பரிகாரம் வந்து பால். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த சந்திராஷ்டமம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து பேசும்போதும் சரி, அவங்க வீட்டில் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பேசினா கூட அது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து சந்திராஷ்டமக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் காலையில் எழுந்தனே கணபதியை கும்பிட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் பாலை வந்து குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகிறது நல்லது. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்டையும் சரி, உங்கள் ஃப்ரெண்டுங்கக்கிட்டையும் சரி பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். அந்த திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, நாளைக்கு வந்து திதி வந்து பஞ்சமி திதியாக இருக்கிறதுனால நம்ம வந்து வழிபாடு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பகவான் வந்து வழிபாடு பண்ணலாம். அதே போல் துர்க்கை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த பஞ்சமி திதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல திதி பஞ்சமி திதி. அதே போல் நமக்கு புதுசாக ஏதாவது ஒரு மிஷின் வாங்கியிருப்போம், ஏதாவது ஒரு புது பொருள் வந்து வீட்டில் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து அது வந்து நல்ல திதி பஞ்சமி திதி. பஞ்சமி திதியில் வந்து நம்ம தெய்வங்களை வந்து வழிபடுறதும் நமக்கு வந்து நல்லது. இந்த பஞ்சமி திதியில் நம்ம வந்து எந்த நல்ல காரியம் வந்து செய்கிறோமோ அந்த காரியம் வந்து நிலச்சி வந்து நமக்கு வந்து லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது இந்த பஞ்சமி திதியோட ஐதீகம். அதே மாதிரி நமக்கு இந்த புதுசாக வந்து நீங்கள் சுரங்க தோன்றது, அதே மாதிரி சுரங்கப்பணி அமைக்கிறவங்க, சாலை பணி அமைக்கிறவங்க, வீட்டு சைடில் வந்து வேலியெல்லாம் போடணும் அப்படின்றவங்களாம் வந்து அந்த மண்ணை தோண்டி அந்த வேலை செய்கிறதுக்கு உரிய அந்த திதி வந்து பஞ்சமி திதி. இதுதான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பஞ்சாங்கம் வந்து பார்த்துருக்கோம். வழிபாடு வந்து நீங்கள் விஷ்ணு வழிபாடும் துர்க்கை வழிபாடும் பண்ணிக்கிறது அனைவருக்குமே நல்லது. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.